என்ன கேரகத்திலடா மாமா உனக்கு வீடியோயா அப்பாடா இவன் சூரன் தாண்டா இப்ப அவன் அடிச்சாதான் நொடி போறது உன்ன அடிச்சா என்ன ஆமா
போத லைட்டா கீழ இருக்க லைட்டா கீழ இருக்க தூ லைட்டா போதுமா லைட்டா கொஞ்சம் போதுமா ஜஸ்ட் மிஸ் அதோ என்னடா அதோ சொல்றா இந்த முடிமேல வந்திருக்கிறியே ஆமா நீ யாருமா நான் தாண்டா ஈரு பேணும் முடி மேல கம்பங்க இந்த பாலக மேல கேட்ற பேமணி இந்த பாலக மேல வந்திருக்கிறியே ஆமா நீ யாராத்தா அந்த ஓத்த ஓடிகம்பா ஓடிகம்பா வேணுகம்பாவா ஆமா நீ எத்தனை பேர் அக்கா தங்கச்சிங்க அக்கா தங்கச்சி 7 பேர் 7 பேரா ஆமா எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க 2 பேர் வந்திருக்கோம் நீ 5 பேர் எங்க தலைநூட்டு கோயிலுக்கு நடுநட போயிறாங்க தலைநூட்டு வலிங்க பழைய தலைவர் அண்ணாமலை கொல்லிக்கு நடுநட போயிறாங்க நடுநட போயிறாங்க ஆமா சரி அத்தா என்னடா அது போல போகட்டும் இந்த ஊர்ல இந்த உச்சிமலை கிராமத்து இந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வீட்டுக்கு வரி போட்டு ஒன்றாக சேர்ந்து ஆமா உன்னை வழிபட்டு உனக்கு கூழ் ஊத்தி கும்பாபிஷேகம் பண்ணமே ஆமா உனக்கு ஏறுவியா அத்தா ஏறுவில்லடா பேமணி ஏறுவில்லையா அத்தா அப்படி நாங்க என்ன தப்பு செய்துட்டோம் தப்பு தானே செஞ்சுட்டேன் கூழ் ஊத்தினியே ஏன்டா வெங்காயம் அரைச்சு போட்டு ஏன் வெங்காயம் அரைச்சு போடக்கூடாது வெங்காயத்தை ஆத்தா சாப்பிட்டா ஆத்தாக்கு சளி பிடிச்சுக்கோ ஏன்டா ஆத்தாக்கு ஊசி போடுத்த அதனால இனிமேல் கூழ் ஊத்தாதீங்க வெஜிடபிள் பிரியாணி போடுங்களா சரி அத்தா போடுற அத்தா அது போல போகட்டும் இந்த ஊர்ல இந்த உச்சிமலை கிராமத்தில் மழை வருமா ஐயா மேல மப்பு இருக்கா மாறா மப்பு இல்ல அப்படின்னா மழை வராது அப்ப எப்பதான் வரும் வாய்ஸ்ல என்னால விட முடியாது எனக்கு எப்போ வரும் அப்பதான் நான் விடுவேன் ஆத்தா சொல்றேன் ஆத்தா சரி அது போல இந்த உச்சிமலை குப்பத்து கிராமத்தில் அனைத்து குடும்பத்தில் இருந்து என்றென்றைக்கும் அவன் குடும்பத்தில் நான் என்னைக்குமே லட்சுமி கடாச்சி தருவேன் அதனால ஆத்தா மலையாற போறேன் ஒரு 3 ஏணி எட்டுவான் 3 ஏணியா எத்தனை கல்படுத்த அத்தை ஒரு நிகழ்ச்சி சொல்ற காதல வாங்கிக்கோ சொல்லுங்க ஆத்தா ஒண்ணு சொல்ற காதல வாங்கிக்கோ சொல்லுங்க கல்புரி ஏத்துறவன் கல்புரி ஏத்தி எடுத்துச்சுன்னா அவன் பொண்டாடி பத்தினி கல்புரி ஏத்தி அந்திச்சுனா அவன் பொண்டாடி பத்தினி இல்ல என்ன மாதிரி நான் கல்புரி ஏத்துவான் கண்ணை மூடி ஏத்தணும் ஆமா என்ன அத்தா கேள்வி கேக்குற பேமானி ஏத்திட்டியா கண்ணை மூடு மூடிட்டேன் துறைப்பா தேடும் கண்டிப்பா உன் ஊர்ல கேட்டு பார்த்தா தெரியும் தேடியா வரலையா கையை பொத்து பாக்குறான் வாயப்படி அவன் கையை நீக்கு பொத்துறான் சாமி அது சாமி அத்தா இதாத்தா ஒன்னா இதாத்தா கொண்டாடி தேடி எடுத்து 10 எடுத்து சரியான சாமி எடுக்கிறாரு சத்தவனும் பரவாயில்ல அவன் சத்தவனும் பரவாயில்ல அழுத்து ஏத்து அத்தா அத்தா ஏத்தாத்தா ஆத்தாவை நம்பிக்கையா நான் ஒரு நாள் நம்புறேன் ஆத்தா கூத்தா
பீத்துனீங்களா? நான் சொல்றா நான் தான் சொன்னேன். நான் ராவு 12 மணி 1 மணிக்கு வச்சுன்றா நீங்க பீத்துனீங்க. அப்பமா என்ன அடிக்கறா? போடு புடுது 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 போடு போடு போடு. ஏய் பசு மாடு தானா காளை மாடு ஏறி வந்தியா அவள அடிக்கறா. அது காத்து எடுத்துங்கப்பா. அப்படி இருக்க ஏய் அது மாவாச்சா அமர்ந்திருக்காங்க ஆமா சுகமாக வந்திருப்பாய் மகாராஜா வணக்கம். நல்லவனாக வல்லவனாக மகாராஜா அவங்க எங்க வந்தாங்க? மகாராஜா மகாராஜா வானக்கு வணக்கம் என்ன பார்த்தா என்ன பார்த்தா மரியாதை கொடுங்க. மரியாதை கொடுங்க. எதுக்கு வந்து இப்ப சனி ஆயிட்டு போற? வணக்கம் சொல்றேன். ஐயா மகாராஜா பின்னாடி கால தூக்கம் இல்ல. உன்னை வரைக்கும் வரவும் இல்ல. நான் சொல்லவும் இல்ல. மகாராஜா நான் தூக்கல அவன் தாங்க மகாராஜா. இருப்பா இல்ல மகாராஜா பத்தி தெரியாது என்ன மகாராஜா? ஏய் யா 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 பூஜை பாடுறவனுக்கு சேன பாடுறவன் கூத்தாட்டம். பூஜை பாடுறவன் அது மாட்டா அமர்ந்திருக்காங்க ஆமா மாதா பிதா குரு தெய்வம். குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் சொல்ல கத்துறதுக்கா கத்துறான் இல்ல அவனு தூங்குங்க. வா அப்படியே அவன் வச்சு விடுறா ஏய் சமுதிரக்காக ஆமா மாதா பிதா குருதேவா மாதா பிதா குருதேவா இவர் சபைக்கு இந்த சிறுவர் ஒரு கோடி வணக்கம் என் விளக்கம் விளக்கம் தெரியாமல் ஏடா ஏடா உதயகிரி நம்ம ஊர் பொதுமக்களே தாய்மார்ல சொல்றது காதல வாங்கிக்க. 2 ஏக்கரா 2 ஏக்கர் நெல் அறுத்து அந்த நெல் அறுத்து தாழ கொண்டாந்து அழகா கழுத்துல போட்டுருங்க. நான் நம்ம கிட்ட வரேன் பாரு. ஆமா இந்த கோய் என் மயிருக்காரன் கோய் என் மயிருக்காரன் அவன் விட்ட போது பணம் கட்டிடுமா. அதுதான் மிளகாத்தூள் அரைக்கு தந்தாலும் கம்பு அரைக்கு தந்தாலும் செவக்கு அரிசி அரைக்கு தந்தாலும் இவனுக்கு கொடுத்துருங்க. பூபதியா என்னடா மாசம் அம்மா போய் மசை எப்படி வச்சு ஞாபகம் வருது சொன்ன வந்தா வெறி குடியா சொல்லலையே. மாசம் அமாவாசை வருது இல்ல மாசம் அம்மாவாசை வரும் மேல் மலையனூர் போய் அந்த அங்காள பரமேஸ்வரி இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு கோயா இருப்பாங்க. ஆமா அந்த கோயா இருக்கும் போது அந்த கோயில் சுத்தம் மட்டும் யானை எடுத்து அந்த கோயில் சுத்த இருக்கிற மயிர் பிடிக்கணும் வந்து இந்த மயிர் சொல்லிட்டு வந்து என் மயிர் தேவையான வந்த பையன் நான் போவேன். அதை கேட்கலாம் இந்த கெட்டிக்கார என் மயிர் ஐயா விளக்கம் வந்துட்டா வணக்கம். யாரு சண்டா சூரே உதயகிரி உதயகிரி அஸ்தகிரி உதயகிரி அஸ்தகிரி ஆண்டு வரக்கூடிய ஆண்டு வரக்கூடிய என் பேரு என் தம்பி பேரு சண்டன் முண்டன் சண்டாசுரன் அவர் தம்பி பேர் என் புத்தா சண்டன் முண்டன் சண்டை முண்டன் உதயகிரி அஸ்தகிரி ஆண்டு வரக்கூடிய ஆமா நாங்க இருவர்கள் அண்ணன் தம்பி அப்படி இருக்கின்ற நேரத்தில் நாங்க எப்படி பிறந்தோம் எப்படி வளர்ந்தோம் அத பாத்தியா என்னுடைய மூதாதைகள்
எப்படி பிறந்தாரு உதயகிரி அஸ்தகிரி ஆண்டு ஆண்டு வரக்கூடிய இவரு பேர்தான் சந்தாசுரன். அவன் தம்பி பேரு முண்டாசுரன். முண்டாசுரன். நாங்க எப்படி பிறந்தோம் அத பாத்தியா? என்னுடைய மூதாதைகள் என் பேர் சண்டன் முண்டன். என்னுடைய மூதாதைகள் கும்பன் நிசும்பன். கும்பன் நிசுமன். கும்பன் நிசுமன். கும்பன் நிசுமன். அந்த கும்பன் நிசுமன். ஆமா அந்த கும்பன் நிசுமன் ஆகப்பட்டவர் அதோ பார் கேட்கும் காலத்தில் மும்மூர்த்தி தேவர்களை அதம் செய்தார்கள். அதான் செய்தார்கள். அதம் செய்தோனே அது இருக்க பச்சா அந்த காளிகாதேவி ஆமா அவ உற்பம் செய்து அந்த கும்பன் நிசுமனை மடித்து விட்டார்கள். அது கும்பன் நிசுமனை மடித்தோனே அந்த கும்பமா நிசுமனை மடித்தாங்க பார். அந்த சிரத்தை இருக்கிற போது கும்பன் நிசுமன் சிரத்தை இருக்கின்ற நேரத்தில் இரண்டு சொட்டு ரத்தமாகப்பட்டது இந்த பூமியில் விழுந்தது. கும்பனிசும கைத்தா இருக்கும் போது 2 சொட்டு ரத்தம் தரையில பட்டு இந்த பூமியில் விழுந்தது. இந்த பூமியில தான் அந்த கும்பன் நிசுமனை சம்காரம் பண்ணாங்க பார். அதுல இருந்த சொட்டு ரத்தம் வந்தது. அதுல பிறந்தவங்க தான் நாங்கள் சண்டாசூரன் முண்டாசூரன். அப்பா அந்த காளிகாதேவி கிட்ட போர் தொடுத்தார் அந்த கும்பனிசுமன். அந்த காளிகாதேவி அந்த மாரியம்மன் ஜெயிக்க முடியுமா? அப்படியே அந்த அம்மா அப்படியே 2 சிரத்தை அர்த்தங்கள் அதுல 2 சொட்டு கீழே விழுந்த பூமியில அதுல பிறந்தா சண்டன் முண்டன். சண்டாசூரன் முண்டாசூரன் முண்டாசுரன். அப்படி பிறந்து அந்த காளிகாதேவிக்கு பயந்து கொண்டு பதவியை கொண்டு இருக்கின்றோம். அப்படி இருக்க என்னுடைய குலாச்சார பரம்பரை உதயகிரி அஸ்தகிரி என்றால் மலை. உதயகிரி அஸ்தகிரி என்றால் மலை. மலை உதயகிரி அஸ்தகிரி. ஆமா அந்த மலையில் பதுங்கி கொண்டிருக்கிறோம். உதயகிரி அப்படி இருக்க இன்று தினம் ஆனா மும்மூர்த்தி தேவரை சிறப்பிடிக்க வேண்டும். அதனால் என் தம்பி முண்டன் ஆமா அதாவது தம்பி முண்டாசுரன் நான் சீக்கிரம் தம்பி முண்டாசுரன் அழைக்க முண்டாசுரன் இருப்பா.